ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரவா புடிங் தான் செய்து காட்ட போகிறேன். இது நான் கொடுக்குற இந்த அளவு எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் செய்தால் பிகினர்ஸ் கூட இதை செய்யலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இதை நான் சொல்லி காட்டியிருக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு அன்பான ரிக்வெஸ்ட் இருக்கு. நம்ம சேனல் மேரிஸ் குக்கிங் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் சிம்பலையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் போயிட்டு பாருங்கள். பார்த்துட்டு வீடியோஸ்களை பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஒன்று சொல்லுங்கள் நான் எப்படி செய்கிறேங்கிறது. வாங்க நாங்கள் எப்படி இந்த டேஸ்டியான ரவா புடிங் செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நாங்கள் முதல்ல சுகர் கேரமலைஸ் பண்ணிப்போம். பாருங்கள், நான் எடுத்திருக்கிறேன் சுகர் 1.5 கப் எடுத்திருக்கிறேன். அந்த கப்பில் சின்ன கப் ஒரு அளவு கப்பில், அதே கப்பில் தான் மற்ற எல்லாம் நாங்கள் அளவு எடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். இதுக்கு தண்ணீரெல்லாம் சேர்க்காதீங்க. சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்க, இந்த மாதிரி. இப்போ இந்த சுகரே கரைஞ்சி வரும். பாருங்க, கரையும். பாருங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். பாருங்க, இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கை விடாதீங்க, கை விட்டா கட்டி ஆகிடும். பாருங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. பாருங்க, இந்த மாதிரி ஆகுது. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ இந்த அளவு பாருங்க எப்படி இதில் சுகர் கரைஞ்சிருக்குன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த சுகர் கட்டியெல்லாம் நல்லா கரையணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை. அந்த சுகர் கட்டியெல்லாம் கரையிற வரையும் நல்லா கரைச்சிடுங்க. பாருங்க, நல்லா ப்ரௌன் கலர் ஆகுது. இந்த மாதிரி தான் வரணும். பாருங்க, இந்த அளவு இப்போ ஓகேவா இருக்கு. பாருங்க, இந்த அளவு ஓகே. இப்போ நாங்கள் இதை பாருங்க, நான் இந்த கப்புக்கு கொஞ்சம் நெய் தடவி எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி நெய் போட்டுக்கோங்க. இதில் தான் நான் புடிங் செய்ய போகிறேன். அதுதான் இப்போ நான் அந்த சுகர் மிக்ஸ் பண்ணினதை இந்த கப்புக்கு சேர்த்துக்கிறேன். பாருங்க, இதை சேர்த்துட்டு இப்போ நாங்கள் இதை ஓரமாக எடுத்து வைக்கலாம். அதை ஓரமாக எடுத்து வைக்கலாம் அப்படியே. இப்போ நாங்கள் மற்ற கலவைகளை சேர்க்கலாம். 2 முட்டை எடுத்திருக்கிறேன். அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவா நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க.
நல்லா பீட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்கணுமா இருந்தால் இந்த முட்டை இது அந்த மனம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் அதை வச்சுட்டு இப்போ நான் 1 கப் மில்க் எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் போட்டுடலாம். சேர்த்து கொஞ்சம் சூடாக விடணும். அதோட நான் பெரிய மேசைக்கரண்டியில் 1 மேசைக்கரண்டி நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும், அதனால நெய் சேர்த்துருக்கேன். அதை நல்லா நெய் கரைய விடலாம். பாருங்க, இந்த மாதிரி நெய்யை கரைய விடுங்க நல்லா. இப்போ நாங்கள் ரவா சேர்த்துக்கிறோம். ரவை பாருங்க, அதில் நல்லா ஃபுல்லாக 1 கப் ரவை சேர்க்குறேன் நான். ரவை நான் அந்த சுகர் எடுத்த அதே கப்பில் தான் ரவை எடுத்திருக்கிறேன். இப்போ அதே கப்பில் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்க, கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கட்டியாகும் சீக்கிரமாக. இப்போ நாங்கள் அதோட சுகர் சேர்க்கலாம். பாருங்க, நான் சுகர் குறைய சாப்பிட்றதுனால நான் சுகர் 3/4 கப் சேர்த்துருக்கேன். அதே கப்பில் தான். பாருங்க, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு தேவையில்லை. சாதாரணமாக எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் கட்டி ஆகுற மாதிரி இருக்கணும். பாருங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்க, இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே. இப்போ நாங்கள் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நாங்கள் முட்டை கலவையோட இப்போ சேர்க்கணும். முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதோட சேர்த்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி இருக்குன்னு, இந்த அளவு தான் இருக்கணும். இப்போ நாங்கள் இதை முட்டை கலவையோடு சேர்த்துட்டோம். நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். முட்டை கலவையை நான் சேர்த்துட்டேன் அதோட. இப்போ முட்டை கலவையை சேர்த்துட்டு கொஞ்சம் நான் கலர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன், ஃபுட் கலர் தான். பாருங்க, இந்த அளவு. முட்டைக்கு பதிலாக நீங்கள் தயிரும் சேர்த்துக்கலாம். இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லாம் படுற மாதிரி. பாருங்க, இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே. பாருங்க, இந்த அளவு. இப்போ நாங்கள் அந்த சுகர் கேரமல் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதில் சேர்த்துக்கிருவோம். கொஞ்சம் ஹார்டாக இருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் இந்த மிக்ஸ் பண்ணியிருக்கதை அதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த கலவையை நாங்கள் சேர்த்தாச்சுது. பாருங்க இந்த மாதிரி தான். இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு சின்ன மூடி ஒன்று போட்டு மூடிடலாம். பாருங்க இந்த மாதிரி மூடியை போட்டு மூடிட்டு நாங்கள் இதை இட்லி அவிக்கிற பாத்திரம் இருக்குல்ல, அந்த பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு நாங்கள் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கரலாம். இந்த துண்டு இருக்கிறனால எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் அதுக்கு ஒரு மூடி வைக்கிறேன். வச்சுட்டு நான் அந்த மூடிக்கு மேலே இந்த வச்சிட்றேன். வச்சுட்டு நாங்கள் இதை மூடியை போட்டு மூடி, ஆனால் அந்த பாத்திரத்துக்கு ஒரு சின்ன மூடி போட்டு நீங்கள் மூடணும். மூடிட்டு தான் மேலே மூடியை போடணும். பாருங்க இப்போ நாங்கள் வேக விட்டுறலாம். ஒரு அரை மணித்தியாலம் மாதிரி இதை வேக விட்டு நாங்கள் எடுக்கலாம். பாருங்க இப்போ ஓகே, நான் வேக விட்டு எடுத்துட்டேன். என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. இந்த அளவு நான் வேக விட்டு எடுத்துட்டேன். பாருங்கோ இப்போ ஓகே, நான் எடுத்துட்டேன். பாருங்க என்ன மாதிரி வெந்திருக்குன்னு சொல்லி. இப்போ ஓகே, இப்போ நாங்கள் இதை வேற ஒரு பிளேட்டை போட்டு மூடி மறுபக்கம் திருப்பி எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஆற விடுங்க. ஆற விட்ட பிறகு எடுங்க. என்னால் எடுக்க முடியல, கொஞ்சம் சூடாக இருக்கு. ஓகே பாருங்க இப்போ ஓகே, இப்போ நாங்கள் எடுத்துடலாம். நான் மறந்துட்டேன்னு சொல்ல, சுற்றி வர கொஞ்சம் கீறி விடுங்க. ஓகே பாருங்க இப்போ எடுத்துடலாம். ஓகே பாருங்க இப்போ ரெடி ஆயிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே அவ்வளவுதான், செய்து முடிஞ்சது. நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஒன்று சொல்லுங்கள் எப்படி இருக்குண்டு. அவ்வளவுதான், ரெடி ஆயிட்டு. ஓகே பாய் பாய். என்னுடைய வீடியோ பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மறந்துட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் இதை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு நாங்கள் கட் பண்ணிடலாம். பாருங்கோ எப்படி இருக்குன்னு. சூப்பர் டேஸ்டாக இருக்குது. நீங்களும் செய்து பாருங்கள் இந்த மாதிரி.